ஹாய் வணக்கம். எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு கண்ணாடி கொட்டகைக்குள்ள ஒரு பூச்செடிகள், ஏசியன் பூக்கள்லாம் அதுக்குள்ள இருக்கின்றன. செடிகள், பூச்செடிகள் எல்லாம் ஏசியன் நாடண்டா. இப்போ இலங்கை இந்தியாவில் இருக்கின்ற கருகப்பிள்ளை, மாமரம், பப்பாளி, மற்றது நிறைய ஜம்புக்காய்ன்ற பெருசும் கூட காட்டுவாங்க. இதுதான் அந்த கொட்டகை. இது பெரிய ஒரு கண்ணாடி கொட்டகை. அப்போ கண்ணாடி ஒரு வீடுன்னு சொல்லலாம். ஒரு பெருசாக இருக்கின்றது. இது ஃபுல்லாகவே கண்ணாடி. ஆனால் இங்கே உள்ளுக்க போனால் என்னென்னு சொன்னால், அந்த வெப்பத்தை பதப்படுத்தி அந்த பூக்கண்டுகளுக்கு இந்த டைமுக்கு இவ்வளவு கொடுத்து அப்படி அவங்கள அந்த அதே கணக்கு நல்லா அழகாக வச்சுக்கணும். பாருங்கள், மாங்கண்டுகளை பாருங்கள், எல்லாம் மாங்கண்டு குட்டி கருவேப்பிலை பாருங்கள், இவ்வளோ வடுவான கருவேப்பிலை. ஆனால் இந்த கருவேப்பிலைன்ற விலை $50 என்று சொல்லி அவர்கள் சொன்னாங்க. மாங்கண்டு எல்லாம் விலை குறைவு. இங்கால ஃபுல்லாக கருவேப்பிலை தான் நிற்குது பாருங்கள். இவ்வளோ அழகான கருவேப்பிலைன்னு சொல்லி நிறைய கருவேப்பிலையெல்லாம் இருக்கின்றது. நல்லது மல்லிகை பாருங்கள், கண்ணாடி மேலே பாருங்கள், ஃபுல்லாக கூரை கண்ணாடியால் அமைக்கப்பட்டது. அதோட உள்ளுக்க நல்லா சூப்பராக இருக்குது, அழகாக இருக்கின்றது. சும்மா சூப்பராக வச்சுக்கணும். அந்த உள்ளுக்கு நல்ல ஒரு அமைப்பை வச்சு பூக்கண்டுகள் எல்லாம் வளரக்கூடியதாக. பொட்டாட்டிக்கன் காடின் கணக்கு தான் இது இருக்குது உள்ளுக்க போய் பார்க்கும்போது. ஆனால் எல்லா மரங்களும் இருக்குது பாருங்கள். இது மல்லிகை மரத்தை பாருங்கள், இவ்வளோ பெருசாக வளர்த்து இருக்கின்றார்கள் என்று சொல்லி. அத்தோடு இங்கால பாருங்கள், இங்கே பாருங்கள் கருவேப்பிலையை பாருங்கள், கருவேப்பிலை தலைக்கு மேலே நிற்குது பாருங்கள், இவ்வளோ அழகாக நிற்குதுன்னு சொல்லி. இது எப்படியும் $100 வரும் இந்த கருவேப்பிலை பாருங்கள். இந்த பெருசாக வளர்த்து இருக்கணும். இந்த கருவேப்பிலை பாருங்கள், இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நிற்குது. வாழையில பாருங்கள் இப்படி இருக்கணும். கொய்யா மரம் பெருசு இருக்குது. அது $25. மற்றது இதில் என்ன இருக்குன்னு சொன்னால் பாருங்கள், இங்கால ஃபுல்லாக ஏசியன் மரங்கள்லாம் இருக்கின்றது பாருங்கள். இவ்வளோ அழகான மரங்கள்னு பாருங்கள், எல்லாம் சூப்பராக இருக்கின்றது. பார்க்கும்போது அழகாக இருக்கின்றது. உள்ளுக்கு இருக்கும்போது நல்ல சூப்பராக இருக்கின்றது. 2 பாட்டி மேர் வரீங்க. ஹாய், ஹவ் ஆர் யூ லைக் இட் பிளான்? அவைக்கு நல்ல விருப்பமாக நான் பார்த்து எடுக்கிறதுக்கு. இங்கே தேசிக்காய் மரம், சின்ன குட்டி குட்டி கன்றுகள் எல்லாம் இருக்கின்றது. இங்கே பாருங்க சூரியாந்தி இவ்வளோ நிற்குது பாருங்க. சூரியாந்தி ஃபுல்லாக இந்த இதுக்கெல்லாம் சூரியாந்தி தான் நிற்கின்றது பாருங்க. 2 கொட்டைகள் இப்படி இருக்கின்றது, கண்ணாடி கொட்டையை பாருங்கள். சூரியாந்தி, ஐ லைக் இட் சூரியாந்தி பாருங்கள், இப்படி பெருசு இருக்கின்றதோ ஒரு கலரில் இருக்கின்றது. ரெட்டில் இருக்கின்றது. ஜெலோவில் தான் சூரியாந்தி இருக்கும், ஆனால் ரெட்டிலையும் சூரியாந்தி இருக்கின்றது பாருங்கள். நல்லா சூப்பராக அமைத்து வைத்திருக்கின்றார்கள் பாருங்க. வேலை பாருங்க இப்படி இருக்கணும், நல்லா சூப்பராக இருக்கின்றது. இங்கே பாருங்க, அதை பாருங்க, இன்னும் அழகாக இருக்குது, நல்லா இருக்கின்றது, பார்க்கும்போது அழகாக இருக்கின்றது. எல்லா மரங்களும் இருக்கின்றது. ஏசியன் நாட்டில் உள்ள எல்லா மரமும் இருக்கின்றது. இலங்கை இந்தியாவில் உள்ள எல்லா மரமும் இருக்கின்றது பாருங்கள். கடதாசி பூ இப்படி அழகாக வச்சுக்கணும்னு பார்த்தீங்களா. மாமரங்கள் தான் கூட. மாமரம், மற்றது தேசிக்காய் மரம் கூடுதலாக சைனீஸ் பீப்புள் இருக்கின்றவர்கள். எல்லா மரமும் நிற்குது. பப்பாளி பார்த்தீங்களா. இந்த பூக்கண்டை பாருங்க, இது நல்ல வடிவான பூக்கண்டு. இது மல்லிகை பாருங்க, எல்லா மல்லிகையும் நிற்கின்றது. பப்பாளியை பாருங்க, பப்பாளி பழத்தை பார்த்தீங்களா. மாம்பழம் அங்கால இருக்கின்றது பாருங்க.
மரத்தில் மாமரம் இந்த இதுக்குள்ளேயே பாருங்க இங்கே ஜம்புக்காய் அந்த பெருசை பாருங்க இவ்வளோ பெருசுன்னு சொல்லி இலங்கையில் வளர்க்குறானாக்க வளர்க்கணும் ஜம்புக்காய் எல்லாம் வளர்க்கணும் பார்த்தீங்களா. இதுக்குள்ளே மாம்பழம் இருக்குது, மாமரமும் ஒன்று இருக்கின்றது, மாமரத்தில் தொங்குன்றது பழம் வந்து. தேசிக்காய் மரம் இவ்வளோ சூப்பராக இருக்காங்க. குட்டி 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 மாமரத்தை பாருங்க இப்படி இருக்குது, சூப்பர் அழகாக இருக்குதுங்க. சுத்தவரை வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேசிக்காய் கருவேப்பிலை இருக்குதோ, கருவேப்பிலை மரம் தான் இது, கருவேப்பிலை மரம்.